அரக்க பொட்டுக்கடலை இருந்தால் இன்றைக்கி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரி ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். பருப்பே இல்லாமல் இந்த சாம்பார் செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலையை ஒரு பிளெண்டரில் சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத் பவுடராக அரைச்சிக்கலாம். நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். இதை மிக்ஸ் பண்ணுறப்ப கட்டிகளே இருக்கக்கூடாதுங்க. லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 5லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக பூண்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். பூண்டு பார்த்திங்கன்னா தோல் எடுத்துட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 செகண்ட் வதக்கின பிறகு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கணும். அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆன பிறகு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். நீங்கள் தண்ணி சேர்க்குறப்ப 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ கொதிக்க வைக்கிறனாலேயே ஸ்டார்டிங்கில் நீங்கள் 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்த பிறகு ஓரளவுக்கு திக்காயிடும். பாருங்கள், இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு. நல்லா திக்காயிடுச்சு. இந்தளவுக்கு திக்கான பிறகு ஃபைனலாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. சட்டுன்னு ரெடி ஆகிடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பாரை செஞ்சு பாருங்கள். பொட்டுக்கடலை ரொம்ப ஹெல்தி. ஸோ இந்த பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இந்த சாம்பார் செய்கிறப்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.